உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நீங்கள் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ண வேண்டும், அல்லது தினசரி நடைப்பயணத்திற்கு வெளியே சென்றாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் எடையை ஆரோக்கியமான வரம்பில் வைத்திருப்பது உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, இதய நோய், பக்கவாதம் மற்றும் வகை 2 நீரிழிவு போன்றவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கும். நமது உடலுக்கு ஆற்றலை தருவதற்கும் அவற்றை இயங்க வைப்பதற்கும் பல்வேறு உணவுகள் தேவைப்படுகின்றன. அதாவது கீரைகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், புரதம் மற்றும் குறைந்த கொழுப்பு பால் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படும் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து கொண்ட ஒரு சீரான உணவை உண்ண வேண்டும். பெரும்பாலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இதன் பொருள் பொதியிடப்பட்ட மற்றும் உறைந்த உணவுகள் போன்ற மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கட்டுப்படுத்துவது. பொதுவாக குறைவான ஊட்டச்சத்துக்கள் ஆனால் அதிக கலோரிகள், கொழுப்பு, உப்பு மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள், சோடா, பேக்கேஜ் செய்யப்பட்ட குக்கீஸ்கள் மற்றும் சிப்ஸ், மிட்டாய் மற்றும் இனிப்பு தானியங்கள் ஆகியவற்றையும் நீங்கள் குறைக்க வேண்டும். நீரேற்றமாக இருப்பது உங்கள் தாகத்தை தணிப்பது மட்டுமல்ல, உங்கள் உடலையும் மூளையையும் இயங்க வைக்கிறது. போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உங்கள் சிந்தனை திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தவும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கவும், மூட்டுவலி குறையவும், உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். நீங்கள் ஒரு வாரத்திற்கு 150 முதல் 300 நிமிட மிதமான தீவிர ஏரோபிக் உடற்பயிற்சி அல்லது 75 நிமிட தீவிர உடற்பயிற்சியை இலக்காக கொள்ள வேண்டும். தூக்கம் முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் நல்ல தூக்கம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு போதுமான தூக்கம் வராத போது எரிச்சல், உணர்ச்சி வசப்படுதல், கவனம் செலுத்துவதில் சிக்கல் இருக்கலாம். தூக்கமின்மை நாள்பட்டதாக மாறினால் அது இருதய நோய், வகை 2 நீரிழிவு நோய் மற்றும் மனசோர்வு போன்றவற்றின் வாய்ப்பை அதிகரிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது ஒரு நபரை நம்பிக்கையுடனும் உற்பத்தி திறனுடனும் ஆக்குவது மட்டுமல்லாமல் அவரை வெற்றிக்கு அழைத்துச் செல்கிறது.